பொசுக்குதே. மலை தண்ணியில காய்ச்சி போட தண்ணியில் வச்சு நாட்டு சைஸு வாயே பிச்சின்னு கூட அப்படி இந்த பூஜை மட்டும் இப்பயா எவ்வளோ தூரம்டா. சரி ஓடு பார்க்கலாம். ம் பால் செட்டில் அடிச்சிச்சு. ஆனால் மீன் இருக்குதான்னு தெரியல. இருக்குதா குமாரா? ஏய் ஏன்னா கையாகல சிலேபி மாதிரிக்குதா? என்ன இது கட்லாவா? கட்லா வாயின்னு அவ்வளோ பொசுக்குது. ஜிலேபி கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்குது. ஆனால் வாய் உருண்டெல்லாம் அசால்ட்டாக துணும் போல இருக்குது. பெருசாக எதிர்பார்த்தா திமோ துண்டு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய கட்டலா மாட்டிச்சு. பெருசா மாட்டுன்னு தான் பார்த்தோம். இது ஒரு 1/2 கிலோ கூட இருக்கு, 1/4 கிலோ கூட இருக்காது. 1/4 கிலோ தான் இருக்கும். ஏதோ ஒரு சைஸ்ல ஒரு மீன் மாட்டிச்சு. அப்போ நெக்ஸ்ட் மாட்டுதானே. யாருன்னாக்குது ஜிலேபியா? அதுவும் சின்னதாக தான் இருக்குது. கிணத்துல போட்டலாம் பாரு. ஒரு வராளுக்கு ஒரு வரால் தீனி இல்லாத காய் நிறைய மேய்ச்சி கத்தால மாட்டிச்சா. இந்த கையால் ஒரே ஒரு கட்டலாம் அது வாயம்மானால் இருக்குது. பொம்மொழிக்கு இறங்க நானுங்க வந்து நீ கேன்சல் பண்ணிட்டு லைட் மட்டும் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் இவர் கண்டார் ஏதோ பிடிச்சிக்கிறாருப்பா. பிடிச்சிருந்தாரு.
டேம்ல இல்லாத மீன் அங்கே வந்து வேலை வர்றாங்க. டேம்ல அங்கே போய் எங்கே இறங்கி வந்துச்சா? ஃபுல்லாகிடுச்சாண்ணா? ஃபுல்லாகிடுச்சாமா? முதனே தரக்கிறேன் தரக்கான போல அது. நேற்று இதுக்கு நேராகவே வரல, அப்படி வந்து வந்து போகுது கடவுள் தண்டை. ஜனகர்லாம் வேலைக்கு கொடுக்குறாங்களா? இப்போ நீ போட்டுக்கிற இடம் மோடு தான். பார்த்துக்கு முறை காணுக்க வந்துட்டு போகுது. அது லைட்டாக ஒயிட்டு நடக்குது அங்கே. ஆஹா, அதுக்கு இந்தாண்ட மேலாண்ட. அது அடிக்குது வரும். கரெக்டாக இங்கே வலைலாம் கிடையாதாங்க, முள்ளுக்கு தானா பந்தல் மாதிரி ஒரு முள்ளு பாதை லைட் பண்ண தாண்டா. அடி வாட்டர் தானே முஞ்சி போச்சு நிறந்து அடி விட்டேன் தண்ணி அம்மா ஒன்றா போட்டோன்ட்டு கைட்டான் இருக்குது. லேட்டாக மாடி இருக்கும் தம்பி. தம்பி இப்படியோட கொஞ்சம் லேட்டாக மாடிங்க போய் வருது. அப்படியே கையில் சேர்த்துனா பண்ணி போட்டு இது பண்ணதான் மெது மெதுவாக அடிக்குதுங்க. அன்னி மாதிரி ரெண்டு சும்மா அப்படியே போய் எடுக்குதா? இதே கேட்கணும் இல்லை அந்த கட்லா குட்டியாக இருக்கணும். என்னடா அது அங்கல்ல கட்லா குட்டியா? ஏய் என்னது இது எல்லாமே ஒரே சைஸ்லேயே வருது. திமா திமா துண்டு வலுவான ஒரு கட்லா மாட்டிச்சுப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எம்மா பெரிய கட்லா. மலை இதெல்லாம் ஒரு 8-9 கிலோ பாருங்க, பயங்கர சைஸு ஒரு கட்லா. ரெண்டு மாட்டி எனக்கு இதுல அதுல ஒன்னான பக்கம் செடியில மாட்டி பிச்சுன்னு வந்துக்குது. இப்போ அதான் ஒரு சுத்துனா கூட வேலை ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் இரானும் சின்ன தீமை கிணத்துல போட்டுடலாம். இது ஜெல்லுமே முள்ளு, எதுவுமே பண்ண முடியாது. அதிலே மாட்டிச்சு. அதுவும் பேர் எல்லாமே ஒரு ஸ்லோவா இருக்கு மொத்தமே தான்பா. என்னடா அது தொடர்ந்து 3 பால் செட்டில் 3மே ஏற்றிச்சு. ஆனால் சும்மாவே வருதுடா. சும்மா வருது இப்படி அப்படி கூட செய்யல. தண்ணி மேலே வந்து அப்படி வாயில போட்டு எங்களுக்கு போய் அதை அடிக்கிட்டு. ஆனா ஏதோ கீழே
ஜிலேபி. ஏய் சின்ன குட்டிடா. ஒன்று விட்றா, இன்னொரு ரவுண்டு விட்றா. பேசலாம் முடி விட்டுறா போய். ஏய் என்னடா இது அடிக்குது கேட்கவே முடியா? ஆனால் செம வெயிட்ரா. மரா என்ன இதுங்கெல்லாம் எதுக்குமே நம்ம கெந்தல் தான் விட முடியும் போலகுது. வேகத்தில் போனது அடிப்படத்தாங்குது இங்கே தாங்க மொத்தம். ஏய் கத்துது பாருங்க, இது அந்த அளவுக்கு பூச்சி காமிக்கு சைஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சைஸ்ல ஒரு மீன் வாய் வரும்போது பதில் தருகுது. யாரு காண போறீங்க? உங்களை மாரி ஆளுங்களுக்கு தான். ஒரு ஜிலேபி ஒன்று கத்து போயிருக்கோமாடா. ஜிலேபி போட்டுறா. வெளிய மாடி நிக்குது. கட்டலாவா? தூக்கி போட்டு பார்த்தீங்களா? அம்மாயிட்டு போய் வந்து வீதே வஞ்சப்படாது மாவு வரண்டா. அப்போ சுரேஷ் நாங்கள் அங்கே சின்ன மாதிரி ஒன்று போட்டுக்கிறோம். மொத்தம் போடுறான் இதில் மொத்தமே லைன் ஆகுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்த வேகத்தில் 5 பால் செட்டை போட்டோம். என்ன மாட்ட போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அத்தட்டு போட்டா வலையில் சுத்திக்குப்பா. தண்ணியில பாத்திரி தூக்கி போடு. தண்ணியில வச்சு இரு நிரம்பிடலாம். எவ்வளோ கஷ்டம் இதுக்கு. வேற ஏதோ பாசிட்டில இருக்குது நம்மளுக்கு தாண்டா அதுவும். இல்ல எங்க அப்படி பிளே பண்ணிட்டா அப்படியே கட் பண்ண வந்துருமா. போயிடு கொஞ்சம் அப்படின்னா ஒரு கோயா இஷ்ரா ஏதோ ஒண்ணு இவனை நம்பி ஒன்னும் பண்ண முடியாது. சொல்றான் வத்ராடி அதை பார்த்துன்னு வச்சுக்கா. என்னத்த பார்த்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் மாட்டிச்சு. அது பயங்கர சைஸ்ல மாட்டி இருக்குது. எட்ரா சைஸ் வாயே பிச்சின்னு கூட அப்படி பாருங்க. மாட்டுஷா இவனுக்கு போய் பத்தியா கேச்சு ரொம்ப சொல்லக்கூடாது. பத்தியா சொல்லணும் ஒன்னே பத்தியா ஆப்போசிட்ல ஒரு ஆள் மாட்டிக்கிறாங்க.
இதெல்லாம் நான் மறந்து கடுக்குறேன். ஜெல்மத்திலுமே அது கீழே அது அதே மொத்தம் மாட்டிச்சு போன முறையா. பாருங்க ரொம்ப பெருசு இல்ல, ஏதோ ஒரு 1/2 கிலோ வர மாதிரி கச்சிக்குது. பாப்போம் அடுத்தது. மாட்ட போதே மாட்டோம். காண்டடி அதுடா அது என்னடா வாய் கச்சிக்கிறேன். 3ஆவதா மாட்டிச்சு. 3ஆவதா 4ஆவதா? வாயா இதுக்கு அடுத்து வாய பாருங்க. கிட்ட வராதா, கிட்ட வராதா, கிட்ட வந்து தெரியாதா. எதுவுமே போடு. வேற இல்ல ஒரு நடி போடுறான். கரெக்டா வாயில இருந்து அது சின்ன மட்டும் ஒட்டு மட்டும் అది కట్లా గుడ్డి డాడీ கறி கட்டுக்கு ரொம்ப பாடு பண்ண முடியாது. ஏய் பாத்துடா ஓடிட போகுது. ஒரு 3 கிலோ வருமா? டேய் அட போடாடா போ. அந்த வேலையை பிரிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒன்னோட்டா போச்சுடா. அது இஸ்துடுறா மச்சான். அதை இன்னும் இஸ்துடுறா. விஸ்துடுறா இப்ப இரு. நீ பிடிச்சது பல்கான மீன் மணியும் உண்டானா அதுவே 1 கிலோ தானே வரும். 2 கிலோ வரும். இது பராக்க வரும். ஏங்கத்தான் நல்லதான் தெரியா வைதான் இப்படி வா. வா வா. மீன் ஒண்ணு மாட்டிச்சு. பாடா எவ்வளவு சைஸ் மீன். இது பஸ் வெயிட் இல்லையா? சவுண்டே கேட்கல. ராஜார கால் பண்ணுகிறான். ஜிலேபியா? ரோகு கண்டியா? ரோகு குட்டி. சுவாசம் உள்ளே இறங்க. என்ன பண்ண தள்ளி விட்டுட்டா ரொம்ப குட்டிடாது. பாப்போம் நானு
வளையலுமா போகுது முதல்ல ஆமை பிடிச்சது நம்மளதான் ஏறியில அப்புறம் ஏய் இல்லடா ஏய் மீன் தான் இது சின்னதானா பெருசுலாம் இல்ல மீடியமா ஆமா வாளுக்காவும் சேர்த்து மாட்டேங்குது அதே சைஸ் கட்லா குட்டி வாளுக்காவும் அப்படியே வளைஞ்சு போய்க்குது அடியா இப்படி ஆகும்ரா தலை மட்டும் தான் பெருசா இருக்குதுல அது தலை இருக்கிற சைஸ்ல மீன் தானே எத்தனோ வாளுக்க மாட்டிக்கிட்டு இது நல்ல பல்கா மாட்டி வாளுக இனிமேல மாச்சு தப்பிக்காது எத்து பாரு ஒரே எத்து பாத்துரு ராஜிக்கு 2 வேலையா இப்படி போகுது அப்புறம் தலை மட்டும் எவ்வளோ பெரிய வாய் ஆனா மீன் ஒரு 1/2 கிலோ தான் வரும் வாய் மட்டும் ரொம்ப பெரிய வாய் ஜிலேபியா ஒண்ணுமே கிடையாது நான் வேற வீடியோ வேற எத்தனை இங்க வந்து டைட்டா வந்துச்சுப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளோதான் மீன் பிடிச்சது பாருங்க.